சாய்ராம். இன்றைய நாளுக்கான பிரார்த்தனை. பிரார்த்தனை என்பது கடவுள் நம்மளுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய கடமை. இந்த கடமையை நாம் அனைவரும் மிகச் சிறப்பாக செய்து முடிக்க வேண்டும் என்பது நம்முடைய சாயப்பாவின் ஆசை. அந்த வகையில் நாம் அனைவரும் மனதார இந்த பிரார்த்தனையை செய்வதன் மூலமாக நிச்சயமாக நம் அனைவருக்குள்ளும் இருக்கக்கூடிய மன பிரார்த்தனைகள் எல்லாம் நிறைவேறும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. நாம் அனைவரும் சேர்ந்து இந்த கூட்டு பிரார்த்தனையை செய்யும் பொழுது இந்த பிரபஞ்சம் நம்முடைய பிரார்த்தனையை கேட்டு நிச்சயமாக கூடிய விரைவில் சாயப்பாவிடம் எடுத்து செல்லக்கூடிய மிகப்பெரிய சக்தி வாய்ந்த வல்லமை பெற்ற ஒரு பிரார்த்தனையாக இது மாறுகிறது என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. உதாரணத்திற்கு சாயப்பா சில பிரார்த்தனைகளை செய்து முடிக்காமல் இருக்கிறார்கள் என்றால் நிச்சயமாக அதற்கு ஒரு காரணம் இருக்கிறது என்று அர்த்தம். அந்த காரணத்தை புரிந்து கொண்டு நாம் அனைவரும் அந்த நேரத்திற்காக நம்பிக்கையுடனும் பொறுமையுடனும் காத்திருக்க வேண்டும். ஒரு விஷயம் நடக்கவில்லை என்று அதை நினைத்து புலம்புவதை விட்டுவிட்டு நாம் அனைவரும் நடக்கப் போகக்கூடிய அந்த ஒரு நாளுக்காக நம்பிக்கையுடனும் பொறுமையுடனும் காத்திருந்தால் நிச்சயமாக வெற்றி நிச்சயம். இது சாயின் சத்தியம். அந்த வகையில் இன்றைய நாளுக்கான பிரார்த்தனைகள் என்னன்றதை பார்க்கலாம். முதலாவதாக முத்துலக்ஷ்மி. இவங்களுடைய மாமனாருக்கு ஒரு சின்னதாக ஒரு பிரச்சனை இருக்குது. ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் பண்ணியிருக்காங்க. நரம்பு சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகள் இருக்கு. அந்த நரம்புல வந்து சில ஆப்ரேஷன்ஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அது எவ்வளவு பெரிய ஆப்ரேஷனாக இருந்தாலும் மிகச் சிறப்பாக சாயப்பா உடனிருந்து அதை நடத்தி கொடுக்கணும்னு சொல்லி நம்ம சாயப்பா கிட்ட வேண்டிக்கலாம். எத்தனை விதமான கஷ்டங்கள் வேண்டுமானாலும் வரட்டும், அதை தாங்கிக்க கூடிய மன பலத்தையும் மன பக்குவத்தையும் நம்மளுக்கு சாயப்பா கொடுக்கணும், அவங்களுக்கும் சாயப்பா கொடுக்கணும்னு சொல்லி நம்ம இந்த இடத்துல வேண்டிக்கலாம். அடுத்ததாக அக்னி. இவங்களுக்கு வந்து ஒரு 40 வயசு ஆகுது. இவங்க வந்து ஒரு ஹேண்டிகேப். இவங்களுக்கு வந்து கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு எழுதிருக்கக்கூடிய இந்த கவர்மெண்ட் எக்ஸாம் வந்து இவங்களுக்கு கிடைச்சே ஆகணும். ஏன்னா இவங்களுக்கு வந்து கணவர் இல்லை. ஸோ இவங்களுக்கு வந்து எந்த விதமான கஷ்டமும் இல்லாமல் அந்த கவர்மெண்ட் எக்ஸாமில் வந்து சீக்கிரமாக பாஸ் ஆகி இவங்க தேடக்கூடிய ஒரு வேலை கூடிய விரைவில் கிடைக்கணும்னு சொல்லி நம்ம சாயப்பா கிட்ட வேண்டிக்கலாம். ஏன்னா இவங்களோட குடும்பம் இவங்களை மட்டும்தான் நம்பி இருக்கு. அப்படி இருக்கும்போது இவங்க மட்டும்தான் அந்த குடும்பத்துக்கான ஏர்னிங் பர்சன், அதாவது சம்பாதிச்சு கொடுத்து இந்த குடும்பத்தை நிலைநிறுத்தக்கூடிய ஒரு நபர் இவங்க தான். அப்படி இருக்கும்போது இவங்களுக்கு எந்த விதமான கஷ்டங்கள் இருந்தாலும் அதை எடுத்து போட்டு இவங்க அந்த கஷ்டத்தை தாண்டி வரணும்னு சொல்லி நம்ம சாயப்பா கிட்ட வேண்டிக்கலாம். இவங்களுக்கு தேவையான ஒரு வேலை நிச்சயமா கூடிய விரைவில் கிடைக்கணும். அடுத்ததாக சுதர்ஷினி. இவங்களுக்கு வந்து இப்போ வரப்போற ஆர்ஆர்பி எக்ஸாம் எழுத போறாங்க. ஸோ இவங்களுக்கு எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லாம அந்த கொஸ்டின் பேப்பர் அமையணும். எவ்வளவு பெரிய ஒரு லேர்னிங் ப்ராசஸ் அந்த ஆர்ஆர்பிக்கு இருக்குதுன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருக்கும்போது அது எல்லாத்தையுமே கற்று தேர்ந்து அந்த தேர்வுல எழுதக்கூடிய ஒரு வல்லமை படைத்ததற்கே இவங்க எல்லாருமே வந்து மிகப்பெரிய முக்கியமான ஒரு ஆட்கள். அப்படி இருக்கும்போது இவங்க அந்த தேர்வுல தேர்ச்சி பெறணும்னு சொல்லி நம்ம சாயப்பா கிட்ட வேண்டிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல இது ஒரு பொது பிரார்த்தனையா மாத்திக்கலாம். யார் யாரெல்லாம் ஆர்ஆர்பி எக்ஸாம் எழுதுறாங்களோ அவங்க எல்லாத்துக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டு பிரார்த்தனை இந்த இடத்துல நடத்துறோம். நிச்சயமா இவங்க எழுதக்கூடிய தேர்வுகள் எல்லாமே வெற்றியை நோக்கி மட்டுமே இருக்கும். அந்த வெற்றி இல்லைன்னாலும் அதை விட ஒரு பெரிய வெற்றி சாயப்பா இவங்க எல்லாருக்குமே கொடுக்கணும்னு சொல்லி நம்ம சாயப்பா கிட்ட வேண்டிக்கலாம். அடுத்ததாக கிருஷ்ணகுமார். இவங்களுக்கு வந்து கல்யாணம் ஆகி 10 இயர்ஸ் ஆச்சு. இவங்களுக்கு இன்னும் குழந்தை இல்லை. ஒரு 10 வருடமாக ஒரு கல்யாணமான ஒரு தம்பதிகள் வந்து குழந்தை இல்லாமல் எவ்வளவு கஷ்டப்படுவாங்கன்னு அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அப்படி இருக்கும்போது அதை எல்லாத்தையுமே தாங்கி ஒரு குழந்தைக்காக மட்டும்தான் இவங்களோட குடும்பமே நம்பி இருக்கு. அந்த குழந்தையை மட்டுமே நம்பி இருக்கு. அப்படி அந்த வகையில் இருக்கும்போது நிச்சயமா சாயப்பாவே ஒரு குழந்தையாக இவங்களுக்கு பிறக்கணும்னு சொல்லி நம்ம சாயப்பா கிட்ட வேண்டிக்கலாம். அந்த குழந்தை எல்லா விதத்திலும் கற்று தேர்ந்தவராக எந்த விதமான கஷ்டங்கள் இருந்தாலும் அதை தாங்கிக்க கூடிய ஒரு மனோபாவத்தை பெற்று இந்த ஊர் போற்றும்படி ஒரு நல்ல குழந்தையாக வளரணும்னு சொல்லி நம்ம சாயப்பா கிட்ட வேண்டிக்கலாம். அடுத்ததாக நாராயணன். இவர் வந்து
பிஇ மெக்கானிக்கல் முடிச்சிருக்காங்க. இவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஜாப் ஒண்ணு தேடிட்டு இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு ஒரு நல்ல ஜாப் இல்லாததுனால, இவங்களுக்கு கல்யாணம் பண்ண முடியாம சில விஷயங்கள் தள்ளி போயிட்டுருக்கு. இவங்களுக்கு வந்து 28 வயசுக்கு மேல ஆகுது. அந்த வகையில இவங்களுக்கு வந்து ஒரு நல்ல வேலை கிடைக்கணும். கூடிய விரைவில ஒரு நல்ல ஜாபும் கிடைக்கணும். இவங்க இந்த ஜாப் வந்து கிடைச்சதன் மூலமாக ஒரு நல்ல மணப்பெண் இவங்க குடும்பத்திற்கு ஏற்றவாறு இவங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லி நம்ம சாயப்பக்கிட்ட வேண்டிக்கலாம். எந்த விதமான கஷ்டங்கள் இருந்தாலும் அத வந்து தாங்கி போகக்கூடிய ஒரு சக்தி வந்து நம்ம எல்லாருக்குமே சாயப்பா கொடுத்துருக்கிறாரு. அந்த வகையில இவங்களுக்கும் அந்த விதமான கஷ்டங்கள் அதை வந்து போக்கி அதை வந்து ஒரு சந்தோஷம் மட்டுமே இல்லாத ஒரு வாழ்க்கையா கொடுக்காம இவங்களுக்கு வந்து வாழ்க்கையினுடைய அடிப்படை திட்டம் என்னன்னு கத்துக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆற்றலையும் இவங்களுக்கு கொடுத்து இவங்களுக்கு வந்து அது மூலமாக ஒரு மன தைரியத்தை வந்து பெறணும்னு சொல்லி நம்ம சாயப்பா கிட்ட வேண்டிக்கலாம். அடுத்ததாக கிருஷ்ணமூர்த்தின்னு ஒருத்தங்க இவங்க வந்து ரீசெண்டா ஒரு கோயிலுக்கு வந்து டொனேட் பண்ணியிருக்காங்க ஒரு கும்பாபிஷேகத்துக்காக. அது அந்த கோயில் வந்து புதுசா கட்டியிருக்காங்க. பட் வந்து அந்த கோயில்ல வந்து நிறைய பிரச்சனைகள் வருது, நிறைய கஷ்டங்கள். என்னன்னா ஒரு கோயில் கட்டுறதுக்கு எத்தனை விதமான இடையூறுகள்னு நம்ம சொல்ல முடியாது. அதை விட அதிகமான இடையூறுகள் வந்துகிட்டே இருக்கு. நல்லபடியா அந்த கோயிலை கட்டி முடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நிச்சயமா இங்க இருக்கக்கூடிய மனிதர்கள் எல்லாமே அவங்களோட தனிப்பட்ட பிரச்சனைகளை பிரார்த்தனையா வைக்கக்கூடிய இந்த இடத்துல ஒரு கோயிலுக்காக இவங்க பிரார்த்தனையை வச்சிருக்காங்க. இந்த கோயில் வந்து நிச்சயமா எந்த விதமான கஷ்டங்கள் வந்தாலும் அது எல்லாத்தையும் தாண்டி தகர்த்து எரிஞ்சு அந்த கோயில் வந்து ஊர் போற்றும்படியான ஒரு கோயிலாக கட்டப்படும். நிச்சயமா நிறைய பேத்துக்கு நிறைய தேவைகளை அந்த கோயில் வந்து முடிச்சு கொடுக்கும். நிறைய பேத்துக்கு நிறைய பிரச்சனைகள் அந்த கோயில் முடிச்சு கொடுக்கக்கூடிய ஒரு கோயிலா, எல்லாரும் போற்றி வணங்கக்கூடிய ஒரு கோயிலா அது மாறி அது நல்லபடியான ஒரு கும்பாபிஷேகத்தை வந்து அந்த கோயில் வந்து பார்க்கணும்னு சொல்லி நம்ம சாயப்பா கிட்ட வேண்டிக்கலாம். அடுத்ததாக மனோகர், இவருக்கு வந்து ஏஜ் வந்து 65க்கு மேல ஆகுது. இவரோட மகனும் வந்து இவங்களை வந்து பெருசா கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ வயசான காலத்துல ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, தனியா நின்னு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இந்த மாதிரியான ஒரு உலகத்துல இருக்கக்கூடிய இந்த மாதிரியான மனிதர்கள் கிட்ட இவர் வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. இவங்களோட முக்கியத்துவம் என்னன்னு அவங்களோட குழந்தைகள் சீக்கிரமே புரிஞ்சு இவங்க கூட வந்து இவங்களை சேர்த்திக்கணும்னு சொல்லி நம்ம சாயப்பா கிட்ட வேண்டிக்கலாம். அப்படி சேர்த்திக்கலனாலுமே நிச்சயமா அந்த குழந்தைகளுக்கு சாயப்பாவால எந்த விதமான பாடத்தை எடுத்து அவங்களுக்கு நடத்தி கொடுக்கணுமோ எதிர்காலத்துல நிச்சயமா அதை நடத்தி கொடுப்பாங்க. அதை அதுக்கப்புறம் அவங்க தெரிஞ்சுக்குவாங்க. அதன் மூலமாக இவங்களோட விதியின்படி நிச்சயமா இப்பவே கூடிய விரைவில் அவங்க அப்பாவை நல்லபடியா புரிஞ்சுக்கிட்டு இவங்க கூட நல்லா சேர்ந்து சந்தோஷமா வாழணும்னு சொல்லி நம்ம சாயப்பா கிட்ட வேண்டிக்கலாம். இப்படியே நம்ம ஸ்ட்ரைட்டா பொது பிரார்த்தனைக்கு போய்க்கலாம். இன்றைய நாள்ல நிறைய பேர் வந்து பர்த்டே செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்க, வெட்டிங் டே செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்க. இவங்க எல்லாத்துக்குமே ஒரு பெரிய விஷஸ். இவங்களுக்கு இந்த நாள்ல தேவைப்பட்ட எல்லா விஷயத்தையுமே சாயப்பா நடத்தி கொடுத்துருப்பான்றதுல எந்தவித சந்தேகமும் இல்லை. அடுத்ததாக இன்றைய நாள்ல நிறைய பேர் இயற்கை எழுதியிருப்பாங்க. அவங்களோட ஆத்மா எல்லாமே சாந்தி அடையணும்னு சொல்லி நம்ம சாயப்பா கிட்ட வேண்டிக்கலாம். இன்றைய நாள்ல எத்தனையோ பேர் ஆப்ரேஷன் பண்ணியிருப்பாங்க, ஆப்ரேஷனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க, நிறைய ஆப்ரேஷன் முடியலன்னு சொல்லியிருப்பாங்க, கிரிட்டிக்கல்னு சொல்லியிருப்பாங்க. அப்படிப்பட்ட எல்லா விஷயங்களையுமே சாயப்பா நல்லபடியாக நடத்தி கொடுக்கணும்னு சொல்லி நம்ம சாயப்பா கிட்ட வேண்டிக்கலாம். கஷ்டங்கள் இப்போ நம்ம கண்ணுக்கு தெரிஞ்ச கஷ்டங்களை வந்து நம்ம பிரார்த்தனையா வச்சுட்டோம். கண்ணுக்கு தெரியாத எத்தனையோ அழுக்குறல்கள் நம்மளை சுற்றி இருக்குது. அந்த அழுக்குறல்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு பெரிய விடிவு காலம் நிச்சயமா பிறக்கணும்னு சொல்லி நம்ம சாயப்பா கிட்ட வேண்டிக்கலாம். எந்த விதமான கஷ்டமும் யாரையும் துரத்தக்கூடாது. துரத்தக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே இவங்களை கண்டு பயந்து ஓடணும்னு சொல்லி நம்ம சாயப்பா கிட்ட வேண்டிக்கலாம். எத்தனையோ பச்சிலம் குழந்தைகள் நிறைய கஷ்டத்தோட பிறக்கிறாங்க, நிறைய நோயோட பிறக்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடிய அந்த குழந்தைகள் எல்லாருமே அந்த நோயிலிருந்து விடுபட்டு அந்த ஒரு கஷ்டம் இல்லாத ஒரு வாழ்க்கை அந்த பச்சிலம் குழந்தைய வந்து எந்த விதத்திலும் பாதிக்காம அவங்க வந்து ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை வாழணும்னு சொல்லி நம்ம சாயப்பா கிட்ட வேண்டிக்கலாம். இந்த பதிவை கேட்டுட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தவங்களோட மன பிரார்த்தனையும் நிறைவேறணும்னு சொல்லி நான் சாயப்பா கிட்ட வேண்டிக்கிறேன். இந்த அன்பே சாய் குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளும் நீங்கி எல்லாரும் சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழணும்னு சொல்லி இந்த ஆடியோவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம்.